ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. நம்ம இப்போ எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு ஜாபை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு ஜாப்பு. அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் தான் போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29/9/2025 வரைக்கும் இருக்குங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க உள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இதுக்கு மேலே இந்த சேனலில் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில்வே இதில் ரயில்வே கோச் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது. 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய சேலரி பார்த்திங்கன்னா எப்படியும் அலோன்ஸோடு சேர்த்து 25 கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படின்றத மட்டும் பார்ப்போமா. அப்ளை பண்ணுறது இதுதாங்க, ஆஃப்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறது. இது இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ கேட்டகரி கோடு எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் பிளாக் லெட்டரில், ஃபாதர் நேம், அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரரி அட்ரஸ்ஸு அண்டு மொபைல் நம்பர், இமெயில் நம்பர், பர்த் சர்டிஃபிகேட்டு, இங்கே உங்களுடைய சர்டிஃபிகேட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சைனை போட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அட்ரஸுக்கே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது எதுக்குள்ளே எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/9 நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மூலிமா இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சர்டிஃபிகேட் என்னென்ன அட்டாச் பண்ணணும் எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரயில்வே கோச்சிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாப்பு. 29/9 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு இருக்குங்க. இதுக்கான பே எல்லாமே இது முழுக்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது 10th ரெக்ரூட்மெண்ட் மூலிமா எடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான் எடுக்க போகிறாங்க. இது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஹாக்கி, அப்புறம் ஃபுட்பாலு, ஆத்லெட்டிக்ஸு எல்லாமே இருக்குங்க. ஸ்விம்மிங் எல்லாமே இருக்குது. இந்த கேட்டகரியில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் 18லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற எல்லா வயசு பசங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 11-1 11-2 கேட்டகரி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதாவது 11-1 கேட்டகரி பார்த்திங்கன்னா 10th அண்ட் ஐடி, அப்புறம் என்எஸ்சி இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 2 கேட்டகரியில் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் எடுக்கிறாங்க. 10th பாஸ் ஆயிருந்தாலோ அண்டு பார்த்திங்கன்னா இதே நாங்கள் ஐடி முடிச்சுட்டு இருந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் என்சிவிடி சர்டிஃபிகேட்டு வச்சுட்டு இருந்தவங்களுக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் இதுவில் ப்ரீடில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்கல் இதுவில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ராப்ரேட்டாக இதில் எக்ஸாம் அதெல்லாம் லெவல் 2 கேட்டகரிலாம் இதுஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாக்கி அதிலலாம் மென் அண்ட் உமன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான இதான் ஃபீஸ் சர்டிஃபிகேட் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 200 rupees வரும். மற்ற கேட்டகரிக்கெலாம் பார்த்திங்கன்னா 500லேருந்து 400லேருந்து 500 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணணும்னா இந்த டிடிலாம் வாங்கி டிடி ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்புறம் கீழே வேறு என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேண்டிடேட் அதான் எக்ஸாம்லாம் ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் இல்லை. ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எதனா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு 50 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அண்டு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ, அதாவது இப்போ ஹாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹாக்கியில் உங்களுக்கு இப்போதைக்கு இப்போ கரண்ட்டில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 40 மார்க் அப்படின்ற மாதிரியும், அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் ஒரு 10 மார்க்கும், மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மார்க் வைஸ் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம் அப்படின்ற மாதிரியும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இது
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுத்து வச்சுருக்கோம். அதையும் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ லெவல் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. லெவல் 2 பார்த்திங்கன்னா 19,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் அலோன்ஸோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கிட்ட வந்துடும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 25, 26க்குள்ளே வந்துடும். எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அண்டு நம்மளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்து வச்சுருக்கோம். வேணுன்றவங்க இது பண்ணிக்கோங்க. டேரெக்டாகவே லிங்க்கை வந்து வெப்சைட்டு அண்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வரீங்கன்னா ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாலும் லைக் பண்ணிடுங்க.